சிவாய நம. வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். இந்த பதிவு வந்து நம்ம கம்மங்கூழ் எப்படி செய்யணும்னு சொல்லி செய்முறை போட்டிருக்கேன். ஆனால் இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப 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 நல்லதுங்க. உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது, அவ்வளோ நல்லதுங்க. ஒரு 60 கிராம் போல் நான் டம்ளர் எடுத்து 2 டம்ளர் போட்டுக்கிட்டேன், ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி அதே டம்ளர் 2 டம்ளர் மாவு, ராகி மாவு, அதை எடுத்து நான் தண்ணி பிடிச்சி அதில் ஊற்றி நல்லா கரைப்பேங்க. கரைச்சிட்டு இது எதுக்குன்னா மக்களே, இது வந்து குடிச்சோம்னா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. வந்து நாங்கள் வந்து இட்லி தோசை வந்து இந்த சம்மரில் வந்து செய்ய மாட்டோம். இந்த வந்து வெயில் காலத்தில் வந்து நான் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எப்பயுமே செஞ்சுக்குவோம். அப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. என் கையில் வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டு நல்லா புளிச்சு போயிடும். ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் செய்கிறவங்களா இருந்தால் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஓசரம் தான் நான் வச்சுருக்கேன். என்னை பாருங்கள், இந்த மாதிரி வெயிலில் வந்து என் பால்கனியில் வச்சேன். 1 ஹவர் வச்சுங்க கரைச்சிட்டு. ஏன்னா அப்போ தான் அழகாக புளிச்சிருக்கும். அந்த புளிச்சிக்குள் குடிக்கும்போது தேனும் தினமாவு மாதிரி இருக்கும் மக்களே. அப்புறம் மிக்சியில் அந்த கம்பு நல்லா அரைச்சிட்டு எடுத்து போட்டு ஒரே சுற்று போதுங்க. நான் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன். நீங்கள் அப்படி அரைக்காதீங்க. ஒரு சுற்று 2 சுற்று பாருங்கள். நான் வந்து இப்போ கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன் கம்பை. ஆனால் ரொம்ப அதிலே அந்த ராகி மாவிலே போட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வீட்டில் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி மக்களே நம்ம வைக்கணும். வச்சு பாருங்கள், நான் கூழுக்கு வந்து ஊற்றிட்டுருக்கிறேன், கரைச்சிட்ருக்கிறேன். நல்லா கரண்டி தொலைவினே இருக்கணும், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். அப்புறம் நல்லா தொலைவிட்டு, இது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியத்துக்கும் நல்லது, ஆயுசும் கூடுதலாகும். நல்லா அந்த நல்லா வேகணும்னு சொல்லி விட்டுட்டு வந்து தான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தயிர் வாங்கினதுங்க. 20 ரூபாய்க்கு போயிட்டு இங்கே செஞ்சிட்ருக்காங்க தெரிஞ்சவங்க. பாருங்கள், நல்லா உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, இது நல்லா நீங்கள் எதுக்கு மாங்காய்க்கு, ஏன்னா காரம் மிளகாத்தூள் போட்டு அப்புறம் உப்பு போட்டு மாங்காயை நசுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு கம்மங்கூழ சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு மக்களே. ஏன்னா பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மாங்காய் வந்து பாதி மாங்காய் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நறுக்கி போட்டு அதில் தயிர், வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா முன்னாடியே நான் உப்பு போட்டு செஞ்சேன் இல்லையா. பாருங்கள், இது வந்து சொரக்காய் கூட்டு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதையும் மாங்காயும் வச்சு, இல்லைன்னா நான் சட்னி அரைச்சிருப்பேன், வச்சு சாப்பிட்டா குடித்தா கூழ் உண்மையிலே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப இதனுடைய டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எது தெரியுமா? சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் நசுக்கி போட்டு அது ஒரு கூட்டு மாதிரி வச்சு இந்த கம்மங்கூழில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது மக்களே. நான் சாப்பிட்ருக்கேன், அது ஒரு நாளைக்கு போடுறேன் டைம் இருந்தால். மாங்காயம் கூழும் டேஸ்ட்டுங்க மக்களே. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க, ரொம்ப நல்லது சம்மருக்கு. இந்த பதிவு பிடிச்சிருந்த மக்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.